நம்மள நிறைய பேர் பார்த்திங்கன்னா காஃபி அடிக்டாக இருப்போம். அதுலேருந்து வெளியே வரணும்னு நினச்சிட்டு இருப்போம். பட் ஆனால் வெளியே வரது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். அதுக்கு ஆல்டர்னேட் காஃபி பவுடர் வேணால் ஒன்று ஹெல்த்தியாக ரெடி பண்ணலாம். வீட்டில் ஒயிட் சென்னா இருந்ததுன்னா எடுத்து ஒரு பேனில் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது ட்ரை ரோஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் பெரிய வேலை, 1/2 மணி நேரம் ஆகும். சிம்லேயே வச்சு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சென்னாவும் பிளாக் கலரில் மாறணும், அது வரையும் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடர் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு கைப்படாமல் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா 1 இயர் வரைக்கும் கெட்டு போகாது. நீங்கள் இதை வச்சு ஆஸ் யூஷுவல் உங்கள் வீட்டில் காஃபி பவுடரில் என்னென்னலாம் பண்ணுவீங்களோ எல்லாமே பண்ணலாம். இது வந்து பிளாக் காஃபி ரெடி பண்ணி காட்டியிருக்கேன். நெக்ஸ்ட் மில்க் காஃபிக்கு வந்து இது இன்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ண முடியாது. பட் ஆனால் நம்ம பாலில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணி குடிச்சிக்கலாம். இதுலேயே வந்து கோல்ட் காஃபி பண்ணுறதுக்கு நான் காஃபி பவுடர் அரைச்ச ஜாரி இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த மிக்ஸி ஜார்லேயே வந்து தேவையான அளவு பால் விட்டு ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணி காஃபி பவுடர் கொஞ்சமாக சேர்த்து சுகர் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக கோல்ட் காஃபியும் ரெடி ஆயிரும். நீங்கள் உங்கள் வீட்டில் காஃபி பவுடரில் என்னென்னலாம் பண்ணுவீங்களோ அது எல்லாமே இதில் பண்ணலாம். பட் ஆனால் ஒரே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன், இன்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ண முடியாது, கொதிக்க வச்சு தான் யூஸ் பண்ணணும். வீடியோ லிங்க் கொடுக்குறேன், டைம் கிடைக்கும்போது செக் பண்ணி பாருங்கள்.